இது 4-5 மிஷினுமே 20 கிலோல ஓடக்கூடியது. லாரி கிரவுன் பினியன்ல ஓடக்கூடியது. 4.5 HP சிங்கிள் பேஸ்ல ஓடக்கூடியது. செக்கு மிஷின் மரச்செக்கு பாத்தீங்கன்னா 5 HP ஓடக்கூடியது. இது வந்து லேடிஸ் ரொம்ப லைக் பண்ணி நிறைய ஆர்டர் போயிட்டு இருக்குது. ஷாப்ட் வந்து மில்லிங் ஷாப்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். 4.5 HP 15 கிலோ கெப்பாசிட்டி மிஷின். வணக்கம், கார்த்திக் இன்ஜினியரிங் திருவண்ணாமலை. வாங்க, கார்த்திக் இன்ஜினியரில் என்னென்ன மிஷின் இருக்குது எல்லாத்தையும் உங்களுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்றேன். வாங்க, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன மிஷின் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரச்செக்கு மிஷின். மரச்செக்கு பார்த்தீங்கன்னா 5 HP ஓடக்கூடியது. 30 கிலோ கெப்பாசிட்டி கொண்ட மிஷின். இது பார்த்தீங்கன்னா கூடலாம் SS வந்துடும். இது பார்த்தீங்கன்னா ஆயில் பிளேட்டும் SS வந்துடும். லாரி கிரவுண்ட்ல தான் போகுது. எல்லாம் பின்னும் பார்த்தீங்கன்னா அசோக் லேலண்டோடது. இது வந்து கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 30 கிலோ கெப்பாசிட்டி. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரோட்டரி மிஷின் ஸ்ப்ரிங் டைப் 10 HP ஓடக்கூடிய மிஷின். இது வந்து பாத்தீங்கன்னா 304 SS. இதுலயும் இதோட கியர் பாக்ஸ் சிஸ்டமும் பாத்தீங்கன்னா லாரி கிரவுன் பினியன்ல ஓடக்கூடியது. ஷாப்ட் பாத்தீங்கன்னா மில்லிங் ஷாப்ட். பெல்ட் பாத்தீங்கன்னா சி பெல்ட்ல ஓடக்கூடியது. அடுத்து வந்து என்ன மிஷின் பாக்குறீங்கன்னா அடுத்து நம்ம கிட்ட உளுந்து உடைக்கிற மிஷின் இருக்குது. உளுந்து தோல் உரிக்கிற மிஷின் இருக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா உளுந்து தோல் உரிக்கிற மிஷின். இது வந்து பாத்தீங்கன்னா 3 HP ஓடக்கூடியது. ஒரு மணி நேரத்துக்கு பாத்தீங்கன்னா 70 to 90 கிலோ வரைக்கும் உரிக்கலாம். இது எப்படி தோல் உரிக்கணும் அப்படின்னா, நம்ம முழு உளுந்த எண்ணெயிலையோ அல்லது தண்ணீர்லையோ போட்டு ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு அடுத்த நாள் ஒரு நாள் ஃபுல்லா காய வச்சுட்டு எத்தனை வந்து போட்டோம்னா நல்லா முழு உளுந்து நல்லா கிடைக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டஸ்ட்லாம் வந்துடும். இந்த ஓரத்துல நம்ம இந்த பாக்ஸ் மாதிரி இருக்கும். இது என்ன பண்ணா ஓபன் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது என்ன மிஷின் பார்த்தீங்கன்னா மினி எக்ஸ்பெல்லர் மிஷின். இது வந்து பார்த்தீங்கன்னா 16 பட்டி வரம்ஸோட இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 5 HP ஓடக்கூடியது. இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40 கிலோ. ஒரு மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா 40 கிலோ. பெரிய எக்ஸ்பெல்லர் 6 போல்ட் 8 போல்ட் எக்ஸ்பெல்லர்ல வர அளவுக்கு அவுட்புட் இதில் நல்லா கிடைக்குது. மினி எக்ஸ்பெல்லர் 16 பட்டி எக்ஸ்பெல்லர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அப்பா காலத்திலாம் யூஸ் பண்ண மிஷின். இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு லேட்டஸ்ட்டாக கியர் பாக்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். இதுக்கும் பார்த்தீங்கன்னா லாரி கிரவுண்டில் வர கியர் பெனின் டைப் தான் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். இதுக்கு வந்து ஷாப்ட் பார்த்தீங்கன்னா மில்லிங் ஷாப்ட் வந்து மில்லிங் ஷாப்ட் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். இது என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா சீக்கிரமாக காடி தேயாது, கீயும் கட் ஆகாது. இது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பட்டை புள்ளியில ஓட்டிட்டு இருந்தாங்க பெரிய கவுண்டர் வச்சு. இதுக்கு நம்ம தனியா பெட் ரெடி பண்ணி கொடுத்து கியர் பாக்ஸ் கொடுத்து லேட்டஸ்ட் கியர் பாக்ஸ் கொடுத்து பி புள்ளியில ஓடுற மாதிரி கஸ்டமர் கேட்டிருக்காங்க, பண்ணி கொடுத்துருக்குறோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட 20 கிலோ செயின் டைப் மிஷின் ரோட்டரி மிஷின். இதுக்கும் பாத்தீங்கன்னா கியர் பாக்ஸ் அசோக் லேலண்ட் ஷாப்ட் மில்லிங் ஷாப்ட் வரும். இது பாத்தீங்கன்னா செயின் டைப். இதோட பாத்தீங்கன்னா மோட்டர் கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா 10 HP. 10 HP போனா 20 கிலோ போட்டு ஓட்டிக்கலாம். இதோட டைம் டியூரேஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 15 to 20 நிமிஷத்துல முடிஞ்சிடும். அடுத்து நம்மளோட ஸ்பெஷல் எடிஷன் கார்த்திக் இன்ஜினியரிங் சோட்டா சாம்பியன் மிஷின் தான் பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா 5 HP ஓடக்கூடிய மிஷின். இது வந்து லேடிஸ் ரொம்ப லைக் பண்ணி நிறைய ஆர்டர் போயிட்டு இருக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா உள்ள இதோட கியரும் பாத்தீங்கன்னா அசோக் லேலண்ட் கிரவுன் பினில ஓடுற கியர் தான். ஷாப்ட் மில்லிங் ஷாப்ட் தான் கொடுத்துருக்கோம். இதுக்கும் இதோட கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா 10 கிலோ 5 HP ஓடக்கூடிய மிஷின். இதோட புள்ளி பாத்தீங்கன்னா V புள்ளியில ஓடும். அடுத்து பாத்தீங்கன்னா இது 7.5 HP 15 கிலோ கெப்பாசிட்டி மிஷின். இதுக்கும் எல்லாம் சேம் தான். நம்ம இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மோட்டர் மட்டும் 7.5 HP 15 கிலோ கெப்பாசிட்டி கொண்டது. அடுத்து நம்ம பாக்குறது இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 20 கிலோ மிஷின். இது 4-5 மிஷினுமே 20 கிலோல ஓடக்கூடியது. 10 HP மோட்டர் வச்சுக்க வேண்டியதான். இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே SS கிரவுன் பினியன் டைப். நம்ம கிட்ட இருக்கிறதுலே பாத்தீங்கன்னா பெரிய மிஷின் இருக்கான்னு கேட்டீங்கன்னா பெரிய மிஷினும் நம்ம கிட்ட இருக்கு. 12 HP மிஷின். இது வந்து பாத்தீங்கன்னா 30 கிலோ போடலாம். 25 to 30 கிலோ போடலாம். இதோட டைம் டியூரேஷன் பாத்தீங்கன்னா 15 to 20 நிமிஷம் தான் இதோட டைம் டியூரேஷனும். இது வந்து பாத்தீங்கன்னா சி புள்ளி ஷாப்ட் பாத்தீங்கன்னா மில்லிங் ஷாப்ட் வந்துடும். பின்னாடி பாத்தீங்கன்னா மோட்டர் 12 HP வைக்க வேண்டியது இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 ஹவருக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 80 to 90 கிலோ வரைக்கும் அவுட்புட் எடுக்கலாம்.
நம்ம கிட்ட மினி ரைஸ் அல்லர் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா 4.5 HP சிங்கிள் பேஸ்ல ஓடக்கூடியது. இதோட அவுட்புட் பாத்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு ஒரு 1.5 ல இருந்து 2 மூட்டை நெல் வரைக்கும் தோல் உரிச்சு கொடுத்துரும். சிலிண்டர் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா அரிசியும் தனித்தனியா பிரிச்சு கொடுத்துரும். அந்த கால் நோய் முழு அரிசி எல்லாம் தனித்தனியா பிரிச்சு கொடுத்துரும். இது வந்து 4.5 HP சிங்கிள் பேஸ் மிஷின். இது போக நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா 10 HPல இருக்கு. 10 HB இருக்கு, 25 HB வரைக்கும் இருக்கு மினி ரைஸ் அல்லர்ல. வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.